மதச்சார்பற்ற நாட்டிலே மதத்திற்கு ஒரு சட்டமா அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. பொது சிவில் சட்டம் என்பது ஹிந்து சட்டம் அல்ல, அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம் வர வேண்டும் என்பதே. நீங்கள் மதச்சார்பற்ற நாட்டிலே திருமணத்திற்கு, வாரிசு உரிமைக்கு, இது போன்ற விஷயங்களில் வந்துன்னா பொதுவான சட்டம் இருப்பது உலகத்தில் அனைத்து ஜனநாயக நாடுகளிலும் இயற்கையாக இருக்கின்றது ஒன்று. இதில் வினோதமாக இந்தியாவில் யார் மதச்சார்பின்மை பேசுகின்றார்களோ அவர்கள்தான் மதத்திற்கு ஒரு சட்டத்தையும் வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் ஒரு ஜாதியற்ற சமுதாயம் அமைக்கணும்னு சொல்கிறாங்க, மதமற்ற சமுதாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்பவர்கள் அனைவருமே மதத்திற்கு ஒரு சட்டம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது இந்த நம்முடைய ஜனநாயகத்தினுடைய முரண்களிலே மிக முக்கியமானது. இந்த முரண் களையப்பட வேண்டியது. சமூகத்திலே பொது அமைதி நிலவ வேண்டுமானால் இந்த முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். முரண்பாடுகள் சட்ட ரீதியாக களையப்பட வேண்டுமென்றால் பொது சிவில் சட்டம் அவசியம் தேவை என்பதை எனது கருத்து. இந்தியாவிலே ஏறத்தாழ 72 தனியார் சட்டங்கள் இருப்பதாக கணக்கு சொல்லுகிறது. இந்தியாவிலே முஸ்லீம்களுக்கு மட்டும் தனிச்சட்டம் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது, பார்சிகளுக்கு இருக்கிறது, அதே மாதிரி எல்லா சிறுபான்மை மக்களுக்குரிய தனிச்சட்டமும் இருக்கிறது. பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் பொது மத சட்டம் கொண்டு வருவது இயலாத ஒன்று, அது ஆட்சியாளர் செய்ய முடியாத ஒன்று. அப்படி செய்தால் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஒரே மதத்தை, ஒரே கொள்கையை, ஒரே சட்டத்தை அனுஷ்டான ரீதியாக, மத ரீதியாக பின்பற்ற திணிக்கக்கூடிய ஒரு நிலைதான் வரும். அதனை சுதந்திரமாக உள்ள எந்த சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மத நம்பிக்கையை பற்றியும், மத சட்டங்களை பற்றியும், மத அனுஷ்டானங்களை பற்றியும், மதத்திலே உள்ள சட்டங்களை பற்றியுமான திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வர முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்டால் கூட முடியாது.